நாய்க்கடி ஊசி போட்ட பிறகும் மரணம் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதை தவிர்க்க என்ன செய்யலாம்? நாய்க்கடிக்கு பிறகு முதலில் செய்ய வேண்டியது தொற்று நீக்கம். காயத்தை உடனடியாக புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழாய் நீரில் சோப்பு போட்டு 15 நிமிடங்கள் காயத்தை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். இதுவே ரேபிஸ் வைரஸை அழிக்கும் முதல் மற்றும் முக்கியமான செயலாகும். காயத்தை கழுவிய பிறகு தடம் தெரியாது என்பதால் மருத்துவர் சரியாக வகைப்படுத்த நீங்கள் எடுத்த புகைப்படம் உதவும். நாய்களை தொடுவதால் ரேபிஸ் பரவாது. இதற்கு தடுப்பூசி தேவையில்லை. தோலில் ரத்தம் வராத அளவுக்கு சிராய்ப்பு இருந்தால் தடுப்பூசி அவசியம். ரத்தம் வரும் ஆழமான காயமாக இருந்தால் தடுப்பூசி போட வேண்டும். மேலும் கடித்த இடத்தில் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ஊசியும் போடப்பட வேண்டும். ஆழமான காயங்களுக்கு இம்யூனோகுளோபுலின் ஊசி போட்ட பிறகே தையல் போட வேண்டும். இல்லையெனில் வைரஸ் நரம்புகள் வழியாக மூளையை விரைவாக அடைந்துவிடும். சிறிய கீறல் தானே என்று அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. ரேபிஸ் தொற்றை உருவாக்கும் வைரஸ் மிகவும் நுண்மையானது. சிறிய கீறல் வழியாக கூட ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் நுழைந்து கணக்கின்றி பெருகிவிடும். நாய் கடித்த முதலாம், 3ஆம், 7ஆம், 28ஆம் நாட்களில் அரசு மருத்துவமனைகளில் தோல் வழியிலும் தனியார் மருத்துவமனைகளில் 1ஆம், 3ஆம், 7ஆம், 14ஆம், 28ஆம் நாட்களில் தசை வழியிலும் தடுப்பூசி போடப்படுகிறது. தோலின் ஊடாக தடுப்பூசி போடப்படும் போது கவனமாக இருக்க வேண்டும். தடுப்பூசி தவறுதலாக தோலுக்கு அடியில் செலுத்தப்பட்டால் அது தோலுக்கு கீழே உள்ள கொழுப்பிலேயே இருந்து கொண்டு போதுமான எதிர்ப்பு சக்தியை வழங்காமல் போகலாம். ரேபிஸ் தடுப்பூசியை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பராமரிக்க வேண்டும். கலக்கப்பட்ட தடுப்பூசியை 6 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். தவறினால் வீரியம் குறைந்துவிடும். முகம், கை, கால்களில் ஆழமான கடிகள் ஏற்படும் போது வைரஸ் உடனடியாக நரம்புகளை தாக்குவதால் தீவிர கவனம் தேவை. ஆகவே நாய் கடித்தால் வெறுமனே ஊசி போட்டால் தீர்வு கிடைத்துவிடும் என்று இருக்காமல் கவனமாக இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் ரேபிஸிலிருந்து தப்பிக்கலாம்.